திரு இதாயதுல்லா அவர்கள்ட்ட ஒரு கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான அடுத்த நகர்வை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கலையா? ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வருவாங்களான்னு கேள்வி இருந்தப்போ கொள்கை ரீதியாக அவங்க வர்றதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான முதல் தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் அகாமடேட் ஆக போகிறாங்க அப்படின்னு. அதிமுக அல்லது என்டிஏ சிதறி இருந்ததால தான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்றப்போ உங்களுக்கு வெற்றி கடினமாயிராதா? 2021 இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? ஒன்றா தானே இருந்தாங்க. இல்லையே, டிடிவி தினகர் தனியாக இருந்தார். டிடிவி தனி. சரி, அவர் சேர்த்துக்குவோமே. சேர்த்தாலும் என்ன ஆகும்? 25 டிகிரி அவங்களுக்கு. அதனால் எல்லாமே மாறி மாறி 2024 2 பேரும் தனியாக இருந்தால் கூட என்ன அவங்க நிலைமை என்ன? இல்லை, அதை ஒன்றா சேர்த்தா 41% மேலேன்னு இபிஎஸ் சொல்கிறார். பாருங்க, 41க்கு 46க்கு எங்கே இருக்குது? 41 இருக்கட்டும், ஓகே, 42 வச்சுக்கோங்க. ஏற்கனவே திமுக வாங்கின 52 இருக்குது, திமுக வாங்கின 48 இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், திமுக கூட்டணி அதெல்லாம் நீங்கள் எந்த கணக்கை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தாலும் அதனால தான் இதுவரை அதிமுக காங்கிரஸ் வருமா, திரும்ப வருமா, இப்படி கம்யூனிஸ்ட் வருமா, அப்படி உட்காந்துட்டு இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பாஜக வந்ததுக்கு அப்புறம் அது எதிர்பார்க்கல. நான் சொல்கிறேன், அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருந்தார். பாஜக வந்த பின்னாலையும் எதிர்பார்க்கிறார். ஓ, நிச்சயமா. அதுக்கடுத்து நேற்று வரை உங்களுக்கு நன்றாக தெரியும், எப்படியாவது திரு விஜய் அவர்களை இணைத்து விடலாம்னு அவர் அந்த ஆசையிலையும் இருக்காரு, விருப்பத்திலையும் இருக்காரு. இது ஒரு பக்கம். நேற்றுக்கு முந்தின நாள் வரையும் பாஜகவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு, விஜய் வந்துருவார். ஆமாம், நேற்றுல இருந்து அவங்களுக்கு அந்த ஆசை கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இப்போ விஜய்க்கு எதிரான சில பேச்சுகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எங்கே சுற்றி எப்படி போனாலும் நீங்கள் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு அவர் சொன்ன நல்ல காரியத்துக்கு சொன்னால் வள்ளலார். நல்ல விஷயங்களை சொல்ல வந்தேன், யாரும் கேட்க தயாராக இல்லைங்கிற மாதிரி ராமலிங்க சுவாமிகள் சொன்னார். ஆனால் இவங்க நாள்தோறும் கடைபிடித்து கண் பூத்து போனது தான் இவங்களுக்கு மிச்சம். திமுக கூட்டணியிலேருந்து யாரும் வரல, விஜயும் அவரும் வர தயாராக இல்லை. அவர் தயாராக இருக்கார். எப்போ தயாராக இருக்காரு? அவர் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மந்திரி ஆகலாம், அப்புறம் எங்கள் தலைவர் விஜய் வந்து சிஎம்மாக இருக்கணும். வேணா திரு நயினார் நாகேந்திரன் ஒரு துணை முதல்வர், திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துணை முதல்வர், கேட்டால் ஓபிஎஸ்க்கு ஒரு துணை முதல்வர். ஏன்னா அவங்களாம் துணை முதல்வராக இருந்து பார்த்துருக்காங்க. அதனால் இதுக்குத்தான் அவங்க தயாராக இருக்காங்க. இதுல எந்த வகையில அவங்க இறங்கி வர. சரி, அது இல்ல, விஜய் வரல அப்படின்னா அந்த ஃபேக்டை புரிஞ்சுட்டு இந்த கூட்டணியை எப்படி வேகமா கொண்டு போறது அப்படின்னு சீட் நெகோசியேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஏன் பார்க்கல? நீங்க எது பாசிபிளோ அவங்க ரெடி ஆயிட்டாங்க. நீ விஜய் வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சீட் ஷேரிங் ரெடி ஆயிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் எந்த விதமான சீட் ஷேரை பத்தி நாங்க பேசலைன்னு சொல்றாரு. அதுதான் உண்மை. இந்த ஊகமா பலர் பேசுறதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். உள்ளுக்குள்ள பேசினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க பேசலேங்கிறாங்க. அப்ப திரும்பவும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பியூஷ் கோயல் வந்து பியூஸ் போட்டாரா, பியூஸை எடுத்தாரான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் சொன்னா எதுவுமே நடக்கல. திரும்பவும் கூட்டணிக்கு கொண்டு போய் ஆளுகளை சேர்ப்போம், எப்படி நாம ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கிறது, எப்படி தினகரனை சேர்க்கிறது, அது நான் சேர்க்கிறதா நீங்க சேர்க்கிறதா ஒரு பக்கம் பேச்சு. இது நேற்று இதுதான், முந்தா நாள் இதுதான், போன மாசம் இதுதான், அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நான் தேமுதிகவை அழைக்கிறேன், நான் பாமகவை அழைக்கிறேன், பாமகவில் எந்த பாமகவை நான் அழைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சும் பல நாட்களா ஓடின பேச்சு தான். பியூஷ் கோயல் வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா நடந்திருக்கானா? பியூஷ் கோயல் எல்லார்ட்டையும் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு தேமுதிக நினைச்சா பேச முடியும், பாமக நினைச்சா பேச முடியும். பியூஷ் கோயல் வந்திருக்கிறது இந்த கூட்டணியை 21 மாதிரி டிசைன் பண்றதுக்கு தானே. அதுக்குள்ள முயற்சி எடுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதை எடுத்தாரா? இன்னைக்கு வந்து பாமகவோட பேசினாரா? அதுல எந்த பாமகவோட பேசினாரு? தேமுதிகவோட பேசினாரா? எந்த தேமுதிக? ஒரு தேமுதிக பேசினாரா? சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பேசினாரா இல்லையா? நீங்க சொல்றீங்கல்ல, பிள்ளையார் சொல்லினா பிள்ளையார் சொல்லி எங்கேயாவது ஒருத்தரை போட்டுக்கணும். ஏற்கனவே எடப்பாடியார் வந்து இங்க இருந்து போய் அமித்ஷாட்ட போய் அதுக்கு முந்தின நாள் திரு செங்கோட்டையன் போய் ஏதாவது பண்ணிடுவாருங்கிற வேகமா ஓடி போய் தான் அமித்ஷாவை பிக்ஸ் பண்ணாரு. அதான் செங்கோட்டையன் அகற்றினார். திரு செங்கோட்டையன் வந்து டைரக்டா பிஜேபியோட சேரக்கூடிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டாரு அந்த நேரத்தில். ஆனா அதுக்கு முந்திக்கிட்டாரு, அவரை விழாம முந்திக்கிட்ட உண்மைதான் உலகத்தில் ரொம்ப பேருக்கு புரியாது. செங்கோட்டையன் பிஜேபியில் சேர்ந்திருப்பாரோ?
பிஜேபியில் சேர்ந்திருப்பாரோ, பிஜேபிக்கு ஒரு அதிமுகவை கொண்டு போயிருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதிமுக எத்தனை அதிமுகவும் உடையலாம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதை தடுத்தாரு. புத்திசாலித்தனமா அன்னைக்கு எடப்பாடியார் தடுத்தாரு. இன்னைக்கு அவரை பாராட்டுறேன். அன்னைக்கு அவசரமா ஓடி போய் வேற வழி இல்லாம பிஜேபியோட அங்க போய் சேர்ந்தார். இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா, அதுவரையும் அவர் என்ன பண்ணாரு? கடை விதித்தேன் கொள்வாரில் சொல்லியிருந்தாரு. அவரை கூப்பிட்டாரு, இவரை கூப்பிட்டு யார் எந்த கட்சியும் எடப்பாடிக்கு வராத ஒரு சூழ்நிலைக்கு தான், ஏன் விஜய் அவர்களும் வராத ஒரு சூழ்நிலைக்கு தான் அன்னைக்கு சீட் ஷேரிங்லாம் பேச்சு நடந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவுலாம் இருந்துதான் அதுவும் கிடைக்காத ஒரு பட்சத்தில் இன்றைக்கு இந்த பழம் நமக்கு கிடைச்சா போதும், அது புளிக்கும் ஒரு நிலைமையில தான் அவர் திரு அமித்ஷாவை சந்திச்சாரு. எந்த பிஜேபி கூட்டணி நீ ஒட்டுமில்லை உறவும் இல்லை, எம்ஜிஆரை திட்டினார்கள், எங்கள் தலைவி ஜெயலலிதாவை திட்டினார்கள், அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம், ஏன் என்னையவே அந்த தலைவர் அண்ணாமலை இருந்தவர் திட்டினாரு, இந்த கட்சியே எங்களுக்கு வேணான்னு சொல்லி ஒரு தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் தனியா போட்டியிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் சேர்ந்தார். இப்போ நீங்க யோசிங்க, 2 காதலின்னு வச்சுங்க, அல்லது 2 மனைவி எப்படியோ வச்சு காதலின்னு வச்சுக்கோம். 2 காதலியில் ஒரு காதலி நீ காதலிச்சா நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இந்த 2 பேரையும் சேர்த்து காதல் பண்ண முடியுமாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். சார் 2014 முடிச்சிடறேன். 2014 மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னாரு. இப்போ என் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு. இது என்னைக்குள்ள பேச்சு? இல்ல என்னைக்குள்ள பேச்சு? போன அரசியல் என்ன சார்? அதே மாதிரி பியூஷ் கோயல் வந்து என்ன நடக்க போகுதுன்னு கேக்குறாரு. நான் சொல்ல எல்லாரும் சேர்க்கறதா வந்திருக்காரு. என்ன பண்ணீங்க? இதே கூட்டணி தானே இருந்துச்சுன்ற கேள்வி வைக்கிறார்ல. இல்ல அப்படி கிடையாது சார். இப்போ திருப்பி எல்லா கட்சியும் வளர்ந்துருக்கு, எல்லா கட்சியும் சேர்க்கணும். அந்த வேலைக்கு வந்திருக்காரு, அவர் வேலையை பார்க்கிறாரு. 3 முறை மோடியிடம் தோத்த ஃபியூஸ் போன அரசியல்வாதி ராகுல் காந்தி தலைவராஜ் மோடி தோத்துட்டீங்க. 300 ஃபியூஸ் போன ராகுல் காந்தி ஃபியூஸ் போன ராகுல் காந்தி உதவி செஞ்சோம். இன்னைக்கு ராகுல் காந்தி 50 சீட் வந்திருக்காரு. ஃபியூஸ் போன ராகுல் காந்தி 50 சீட் வந்திருக்காரு. பியூஷ் கோயல்னு ஒரு மனிதனுடைய பேரை வந்து நம்ம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒரு பேரை வச்சு இழிவுபடுத்தி பேசணும்னா, இப்ப கடந்த நம்ம பேசலாம் எல்லாமே. அதுதான் அதுதான் இல்ல. அப்ப ஃபியூஸ்ன்றது எதுக்காக சொல்றீங்க? உதயநிதி, தயாநிதி, அப்ப தமிழ்நாட்டு நிதி எல்லாம் எடுத்துக்கிறாங்களா? அப்ப அப்படி சொல்லிடலாமா? அதுக்காகத்தான் நிதினே பேர் வச்சிருக்காங்களா? அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி தான். அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறாரு. அத உண்மைதான். சுணக்கம் எந்த சுணக்கம் இல்லை, நல்ல இணக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், 2026 திமுக கூட்டணி இதே கூட்டணி தான் காங்கிரஸோட சேர்ந்தான் நிக்கி. காங்கிரஸ்ல பல குரல் வருது. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மத்தவங்க சீட்டு கேட்பாங்க, அமைச்சரவை கேட்பாங்க. முடிவு போய் பாக்குறாரு. பிரவீனா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம். ஆனா கடைசி சக்கரவர்த்தி யாருன்னு சொன்னா திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் தான். அந்த சக்கரவர்த்திகள் தான் முடிசூடுவார்கள், அவர்கள் தான் தீர்மானம் பண்ணுவார்கள், அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். மற்றவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ராஜதந்திரம் கூடுதலாக இடம் கிடைப்பதற்கு எதுவும் பேசலாம். சரி, பாத்தீங்களா பேலன்ஸ் பண்ணுங்க எப்படி ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க சார். ஒரு சொல்றாரு, நம்ம கேட்க வேண்டியதுதான். அழகா வில்சனே சொன்னாரு, இது முதல் சந்திப்பு, அடுத்த சீட்டு எத்தனைங்கிறது 2வது சந்திப்பு, 3வது தொகுதி பிரிக்கிறது யார் யாருக்கு அதை இன்னைக்கே பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா எங்க சார் பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணி பேலன்ஸ் பண்றாங்க சார். அதெல்லாம் அடுத்து 3வது கட்டம் சார். முதல் கட்டம் வந்து கூட்டணி யார் யாரை சேர்க்கலாம் வைக்கலாம்னு தானே பேசிக்கிட்டோம் தானே.
அதுக்கே இன்னைக்கு முடியல, முழுசா முடியலைங்கும் போது அப்புறம் நாளைக்கு அடுத்த விஷயம் அந்த கூட்டணி பஸ்ல யாரெல்லாம் ஏற போறாங்கன்னு முடிவு பண்றாங்க சார். அதுதானே. அப்புறம் என்னமோ மயிலாப்பூர் எனக்கு வேணும் அவருக்கு சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலாப்பூர்ல பாஜக சார்பாவோ வேளச்சேரியில 2 பேர் பாஜக சார்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சார் கேட்கலாம் சார், முடிவு பண்றதுக்கு இன்னைக்கு இல்லையா சார்? அது இன்னைக்கு இல்லை சார். சீட்டு எண்ணிக்கை முடிவு பண்ண பிறகு அப்புறம் தான் சார் அது நடக்கும். அது வில்சன் சொல்லதை நான் ஏற்றுக்கிறேன். அதான் எல்லா கட்சியிலையும் நடக்கும். சும்மா அது 30, 130, 70 கிடையாது. நான் கேட்குறேன் எப்படியே இருக்கட்டுமே. இப்போ பிஜேபி 23, 50, 30 அவங்களுக்கு கேட்குறாங்களா, திரு ஓபிஎஸ்க்கும் திரு தினகரனுக்கு சேர்த்து கேட்குறாங்களா? இதெல்லாம் பேசணும்ல. முதல்ல இந்த 2 பேரையும் இவர் சேர்ப்பாரா அவர் சேர்ப்பாரா? இல்ல சொன்ன பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சேன். நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதாவது திரு தினகரன் கூற்று என்ன? எந்த நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரக்கூடாது. அதிலிருந்து எப்போ இறங்கினாரா அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு சார். அதோட திரு ஓபிஎஸ் இன்னும் எனக்கு அதிமுக பங்கு இருக்குன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு. ஏன் நிலைமை என்ன சொல்லியிருப்பார் சார்? அவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு இன்னும் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவில் எனக்கு அந்த பழைய பதவியை கொடுக்கணும்னு கேட்கிறாரு. இப்படி பல பிரச்சனைகள் அது உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சார். இதை பூரா சரி பண்றது பிரச்சனை தான் பேலன்ஸ் பண்றாங்கன்றாரு. நான் என்ன சொல்றேன், பிரச்சனையை செட்டில் பண்ணணும், தீர்க்கணும், ஷூட் அவுட் பண்ணணும். அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்க முடியாது. பேச வேண்டிய விஷயத்தில் பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசணும். இன்னைக்கு திரு பியூஷ் கோயல் திரு ஓபிஎஸ் பேசினாரா, டிடி தினகரன் பேசினாரா, அல்லது சிறு சிறு கட்சிகள் அவங்களோட இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே இந்த பக்கம் 3-4 கட்சி, இந்த பக்கம் 3-4 கட்சி இருக்காங்க இல்லையா, பேசினாங்களா? எதுவுமே பேசல சார். இன்னைக்கு முதல் துவக்கம் தான் சார். இன்னைக்கு 0ல இருந்தா சார் ஆரம்பிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்குது சார். இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே இந்த செதறின மூட்டைகளாக இருக்குது. இந்த மூட்டைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே தேர்தல் நேரம் சரியாக வந்துடும். அதனால் பியூஷ் கோயல் எல்லாருக்கும் வேண்டியவர், ஏன் எனக்கு தான் வேண்டியவர். காங்கிரஸ் எம்பிக்கள் போய் பார்த்தா அவர்களுக்கு வேண்டியவர். எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் ஒரு மந்திரி செய்யத்தான் செய்வார். அவர் செய்ய வேண்டிய வேலையில் இப்போ நம்ம ஏன் செய்யலைன்னு அவர் கோவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக எக்ஸ்போர்ட்டில் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமெரிக்க பிரச்சனையை பேசாமல் பிரதமர் அவர்களும் திரு பிஎஸ் கோயல் இருக்கிறதுனால 7,000 கோடி 8,000 கோடி இன்னைக்கு வரையும் திருப்பூர் கோயம்புத்தூருக்கு நஷ்டமாக இருக்குது. இதை பேச வேண்டிய பேச்சுவதில் அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாம் பேச வேண்டிய அதை விட்டுட்டு இந்த பேசுறாங்கன்னு சொல்ல வரேன் சார். நான் சொல்ல வர்றது, நான் சொல்றது தானி இருந்தால் தெம்பு இருந்தால் இதெல்லாம் நிறைவேற்றாத கூட்டணி ஏற்பட்டு சொல்ல பாப்போம். ஒரு நியாயம் இல்லை. நான் ஒன்று பேசி நீங்க பேசும்போது ஏதாவது குறுக்க பேசலாம். ஏன்னா நீங்க அவ்வளவு கலை விட்டீங்க. இல்ல சார், இல்ல நான் என்ன கேக்குறேன், பேச்சுவார்த்தை கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தெரியுது. வெளிப்படையா சொல்லிட்டு தான் சந்திக்கிறாங்க. நீங்க அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் பத்தி பேசுறீங்களா? அதுல நியாயம் இருக்கா? இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சார். நம்ம 2 பேரும் சார் ஏப்ரல் மாசமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். நீங்க வேற சார், அது இன்ஃபார்ம் தான் சார். கன்ஃபார்ம் வேற, பெர்ஃபார்ம் வேற. அது ஒரு ஃபார்முக்கு வரணும் சார். நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. என்ன பிரச்சனைனா, திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நிலையிலும் அவர் ஒரு புத்திசாலி. என்ன செய்வாரு? பாஜக இருந்தா நாம ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆட்சியை பிடிச்ச பிறகு நான் உங்களோட நட்பா இருக்கேன். அதுவரை நான் திரு விஜயோட இருக்கிறேன். விஜயோட எந்த வகையில் இருக்கிறேன்? நான் விஜயோட சேர்றதுக்கு வாய்ப்பை இன்னைக்கு அதிமுக விட்டு கொடுக்கல சார். இன்னைக்கு எந்த நிலையிலும் எப்பொழுது விஜயோட சேரலாங்கிறது இருக்காங்க சார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு, எப்படி கடந்த முறை ஒரு காரணம் சொல்லிட்டு பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களோ அதை செய்வார் சார். ஏன்னா இன்னைக்கு அவரு எதிர்க்கட்சி தலைவராக ஆகணும் அல்லது துணை முதல்வராக ஆகணும். முதல்வராக ஆக முடியாது. லேட் இல்லையா அது? முதல்வர் ஏப்ரல் மாசத்துல ஒண்ணா பயணிச்சிட்டு இன்னைக்கு பாஜக கழட்டி விட்டுவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுவாங்கன்னு சொல்ல வரது டூ லேட் இல்லையா? திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்க, எதிர்கட்சி தலைவராக யார் வருவா? அப்ப திரு விஜய் வந்தாலும் வந்துருவாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆமா சார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன இருக்குது? இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்போ டிஎம்கே விசஸ் டிவிகே நீங்க ஒத்துக்கிறீங்க. யார் சார் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு அவங்க தானே சொல்றாங்க. தாவேகா தானே சொல்றாங்க. ஒரு நிமிஷம், தாவேகா என்ன சொல்றாங்க? அந்த நிலையை பார்த்து இன்னைக்கு எடப்பாடியார் தன்னை தற்காத்துக் கொள்ளணும். அதாவது அதிமுகவுடைய தலைமையை அவர் கைக்கு வேணும், ஏதாவது பொறுப்பு வேணும். என்ன செய்வாரு? சொல்ல வரது விஜய கொண்டு வந்து திமுக சொல்ல வரீங்களா? அது தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவ்வளவு நாளா. 100% அதுதான். அவர் வாவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. திமுகவுடைய பி டீமா இருக்க விஜய் என்டவான்னு ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க? பிள்ளையார் சொல்லி வர போட்டாங்க. இல்ல அததான்
அந்த வியூகத்தை உடைக்கிறதுக்காகத்தான் கூப்பிடுறது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்க உங்க தந்தி தொலைக்காட்சியில போட்டீங்க, தெளிவா அச்சர சுத்தமாக தமிழ்ல பேசினார். என்னன்னு சொன்னாங்க, நாங்க தாவேகா விஜயை கூட்டணிக்கு அழைக்கவில்லை. விஜய் இல்லாமல் எங்களது வெற்றி கூட்டணி தான். திமுகவின் பலவீனம், திமுக பலவீனமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் விஜய் தம்பிக்கு ஒரு அறிவுரையை சொல்லுறேன், ஏனென்றால் நீங்க தனித்தா நின்றா வீணாக போய்விடுவீர்கள், எனவே வெற்றி பெறுகின்ற பக்கம் வந்து நில்லுங்கள். வெற்றி பெற கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னா திமுக கூப்பிடுறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஆமா, வீணா போக கூடாதுன்றதுக்காக தானே சொல்றாங்க. ஏன்னா வீணா போக கூடாது. எந்த ஓனாய்? காங்கிரஸ் ஓனாயா? இல்ல, நீங்க சொன்னீங்கல ரெண்டு பேரும் தமிழிசை சொன்னீங்க, விஜய் சொன்னீங்க. காங்கிரஸ் விஜய் வீணா போவாரு, காணா போவாரு. தமிழிசை சொன்னது விஜய் கேப்பாரு. என்ன கேக்குறேன், எங்களுக்கு தேவை வேணா, ஆனா தனியா நின்னா ஒண்ணுமில்லாம போயிடுவீங்க. உங்களுக்கு கூப்பிட்டா பேர் என்ன? அப்படி தமிழிசை பேசுறது ரொம்ப எளிமையா தம்பி வில்சன் சொன்னார். திமுக கூட்டணியை பொறுத்தவரை 2 நாளைக்கு முன்னால் என்னுடைய நண்பர் வீரபாண்டியன், வலது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், என்ன சொன்னார், நாங்களும் சீட்டு கூடுதலாக கேட்போம், ஆனால் அதனால் எங்கள் கூட்டணி என்பது எந்த வகையிலும் பாதிக்காது, நாங்கள் கேட்போம். அது மாதிரி தான் எல்லா கூட்டணி கட்சிகளும் கூடுதல் இடம் கேட்போம். சில கட்சி எங்களுக்கு ஒரு அமைச்சர் கூட கேட்கலாம். ஆனால் எந்த கட்சியுமே, கூட்டணி கட்சி அத்தனை கட்சியும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த கூட்டணி இன்டாக்டா ஸ்ட்ராங்கா இருக்குது, நாங்க கேட்போம், ஆனா முடிவு எடுப்பது கூட்டணியுடைய தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு கேட்போம்னா எல்லா கட்சியும் காங்கிரஸ் உட்பட சொல்லுது. எங்களை பொறுத்தவரை திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நட்பு, அந்த சகோதரத்துவம் ரெண்டுமே தெளிவா இருக்குது. அதனால எந்த விதமான விரிசலும் கிடையாது, சுணக்கமும் கிடையாது, நல்ல இணக்கம் தான் எங்களுக்கு இருக்கு. ஓகே.